உயர்வு மனப்பான்மை. இதில் சொல்கிற அல்ல உலு தவாது இருக்குதே, இதுக்கு எதிரான என்னது, பணிவுக்கு எதிரான என்னது உலு. இந்த உலு உயர்வு என்கின்ற மனப்பான்மை இருக்கிறது, இது யாருக்கு இல்லையோ, யாருக்கு குழப்பம் விளைவிக்கின்ற அந்த எண்ணம் இல்லையோ அவருக்கு தான் மறுமை நாள்ன்றா. இந்த உயர்வு மனப்பான்மை இருக்கிறது, இது நம்மகிட்ட எல்லா இடத்துலையும் என்ன செய்யும், பெரிய விஷயங்களை மட்டும் இல்லை, சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் அந்த உயர்வு மனப்பான்மை லேசாக வந்துடும், அவசரமாக வந்துடும். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சிட்டிக்கு வந்துட்டாங்க. சிட்டியில் உள்ளவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, எப்படி சமையல் பழகிப்பாங்க, பாட்டி மாட்டி தான் பழகிப்பாங்க, இல்லை டிவியில் பார்த்தா பழகிப்பாங்க, இப்படி தான் அதை செய்கிறது இது செய்கிறேன்னு அதை பார்த்து ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. சமையல் செஞ்சுட்டு இருக்கிற யாரோ கிராமத்து பெண்ணை உப்பையை டெஸ்ட் பண்ணி எதாவது டெஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் கூட போடுங்கண்டா, நீங்கள் இருங்க, இது மாதிரி என்னது காட்டு சமையல் இல்லை, இது நாட்டு சமையல் விளங்கிட்டா, எல்லாம் ஒரிஜினலாக படித்து நம்ம என்ன செய்கிறோம், சமைக்கிறோன்றோம். இது என்ன நினைக்கிறீங்க, இது சின்ன விஷயம், எங்கள்கிட்ட என்ன சொல்லுது மனசு அவ்வளோ பாருங்க. ஒரு அமைச்சரோ ஒரு பெரிய மன்னரோ அல்லது ஒரு பெரிய என்னது ஒரு நம்ம ஊரில் ஒரு பெரிய முக்கியஸ்தரோ நம்ம ஊருக்கு வரான்னு வைங்களேன், அவர் மீட்டிங்கில் கலந்து கொள்கிறாரு. இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்கிறாரா, முதலாவது எல்லாருக்கும் வர நோய் என்ன, நம்மளுக்கு அவருக்கும் தொடர்பு பண்ணதை காட்டிக்கணும், நம்மளுக்கு அவருக்கும் மிச்சங்காலமாக தொடர்பு இருக்கணும். அவர் ஊரில் ஒரு அறியப்பட்டவராக இருப்பார், அதனால் நம்மளுக்கு அவருக்கு தொடர்பு இருக்கிறத காட்டிக்கணுன்றதுக்கான எப்படியாவது அந்த மேடைக்குள்ளே போயிடணும்ன்ற மனப்பான்மையிலேயே கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, சுற்றி கண்டிருப்பாங்க. என்ன செய்ய, ஒரு டீயை கொடுக்கறதுக்காக போகிற வழியில் போய், அப்போ அவருக்கு நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் நான் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் பேசிட்டு போகிற சந்திக்கலான்னு ஓடிடுவாங்க விளங்கிட்டா. அப்போ அங்கே உள்ளவர்கள் என்ன நினைஞ்சிரும், அவருக்கு ஒரு ரிலேஷன் என்ன தெரியுமா, தெரியும் தான், நம்ம காட்டிக்கல விருப்பம் இல்லை என்ன செஞ்சுருவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. இதுலேயும் ஒரு சிலர் அதுக்கு போகவே மாட்டாங்க, மேடைக்கு போகவே மாட்டாங்க, அவரும் தெரிஞ்சவராக இருப்பான். ஒருத்தன் போயிட்டு வந்துட்டான்னு வைங்களே, எனக்கும் தெரியும் தானடா, நானும் போகாமல் இருக்கிறேனே, வயிற்றுச்சலாம் நிற்கும், போகவும் விருப்பம் இல்லை. அப்போ இது பணிவண்ட அர்த்தம் இல்லை, அவன் பக்கத்தில் உள்ள நோண்டிக்கிட்டு இருப்பான். என்னது என்ன சொல்லுவான், எனக்கு அவரை தெரியும் தான், எனக்கு இந்த பழக்கம் இல்லை, இந்த போய் அறிமுகமாகி நான் தான் பெரிய ஆளுன்ற பழக்கம் இல்லைன்னு இவனுக்கு என்ன செய்வான், அவன்கிட்ட காட்டிடுவான். இவ்வளோ பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் இருக்குதா இல்லையா, இந்த மனப்பான்மை விட்டு போகுதே இல்லை. யார்கிட்டையாவது ஒன்று சொல்லிடணும், நான் யார்கிட்டையும் சொல்ல விருப்பம் இல்லை, நான் 40 வருஷமாக உது எடுக்காமல் படுக்கிறதே இல்லை, யார்கிட்டையும் சொல்ல விருப்பம் இல்லைன்னு யார்கிட்டையாவது சொன்னால் என்ன அர்த்தம், 40 வருஷம் ஒருத்த ஒரு அமலை செய்கிறான்னு அவசரமாக என்ன செய்யணும், பேணிக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நீங்கள் என்னை விட சொர்க்கத்தில் முந்தி போக காரணம் என்னன்னு ஆர்வம் ஊட்டுற வகையில் கேட்குறாங்க. அதுக்காக பிலால் ரசூலாங்க பிந்தி போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, பிம சபக்தனி அலல் ஜன்னா, ஆர்வம் ஊட்டுகின்ற வகையில் கேட்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் எப்போ உதவு எடுத்தாலும் 2 ரக்காத்துக்கள் என்ன செய்வதில்லை, 2 ரக்காத்துக்கள் தொழாமல் நான் இருப்பதில்லை அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்டே அவர் சொல்லிக்கல, நம்ம என்ன செஞ்சோம், இப்போ 2 நாள் தான் தொழுதிப்போம், அல்லாஹ்வுடைய தூதரை நான் இப்படி தான் வளமையாக என்ன செய்கிறேன், உழுவெடுத்த 2 ரக்காத் தொழுதுறேன் யார்கிட்டையா நம்ம சொல்லிடணும். அவர் காலம் ஃபுல்லாக தொழுகிறார், சொர்க்கத்துக்கு காரணமான அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை தெரியல, யாரோட இருப்பவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர்.